பல கோடியில சம்பாதிக்கிறாங்க போல. உழைப்புங்க, ஒர்க்கு. அதாவது இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு ஆசையாக நம்ம சேர்த்ததை இப்படி பண்ணணும், இதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணணும் அப்படிங்கிறது. இது நேற்று இன்னைக்கு கிடையாது, இது லாங் டைமாக சேவிங்ஸாக சேர்த்து வச்சது. ஸோ அதுதான், அதை வந்து அழகாக இப்படி பண்ணணும், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டு 1 by 1. அஃப்கோர்ஸ் எஸ், இன்னும் நிறையா பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய அரசல் பொருசல் வரும், இன்னும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், நிறைய அடுத்த வீடு இந்த மாதிரிலாம் வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கான உழைப்பு நம்ம கண்டிப்பா போட்டுட்டே தான் இருப்பீங்க. சூப்பர். நீங்க எப்போ இறங்க போறீங்க? அவரு ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க அடுத்த சீரியலோ அவ்வளோதான். குழந்தை பிறந்தாச்சு, பெண் குழந்தை தான் வேணும் சோபனா, வந்து வளகாப்பு பண்ணு, நாங்க பண்ணோம்ல, குழந்தைய பிறந்துச்சு நல்லபடியா, சூப்பர் குட்டி, பியூட்டி குட்டி அதுன்னு சொல்லலாம். அடுத்து முடிஞ்சு அடுத்தது என்ன? கண்டிப்பா இன்னும் கூடிய சீக்கிரத்துல தான் ஆரம்பிச்சல, தினமும் இங்க வந்து டான்ஸ் ஆடி உடம்ப குறைச்சிட்டு அடுத்தது இறங்கி சீரியல் குதிச்சிட வேண்டியதான். அதுதான் காயத்ரி வந்து டார்லிங் நான் இலக்கணும் பட்டு அப்படின்னா, சரி நீ இலக்கணும்னா ஒரு டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ற வந்து ஆடு. எல்லா புருஷனை கேட்டுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க டான்ஸ் கிளாஸ் எல்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. டான்ஸ் ஸ்கூல் எடுத்துட்டு வந்து விட்டாலே போதும். நீ நல்ல ப்ரமோஷன் பண்ணுவா, கிடைக்கிற கேப்ல எல்லாம் ப்ரமோஷன் பண்றது நம்ம. அதாவது காயத்ரி எப்படி அப்படின்னா, நான் ஒன்று ஆசைப்பட்டுருவேன், இது பண்ணலாம் இப்படி அப்படின்ட்டு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு குறைக்கலாமான்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன்னாக்க என்னை யோசிக்க விட மாட்டேன். அதை விட 1 step மோர் பண்ணுங்க. அதுதான் நீங்க. நான் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்தேனோ அந்த இடத்துல வந்து 2x மாறினது காயத்ரி தான். அதானே மனைவி. புருஷன் என்ன ஆசைப்படுறாரோ அதை நம்ம செய்யறது தானே. அவர் ஆசைப்படலாம் மனசுக்குள்ள நினைச்சா கூட நமக்கு தெரியணும். இப்போ ஒண்ணு நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு சொல்லுங்க. நீங்க எப்ப கிளம்புவீங்கன்னு நினைக்கிறாரு. என்ன பண்றது ப்ரோ? அப்படி நினைச்சீங்களா? அவர் நினைக்கல, நினைச்சது அந்த அம்மா எப்ப கிளம்புவாங்களா? சீச்சி, நிஜமாவே எங்களோட சந்தோஷமான எல்லா விஷயத்துலயும் வந்து பிஹேவியர்ஸ் கூடயே இருந்தீங்க. பிஹேவியர்ஸ் இருக்காங்க, ஷோபனா பாத்தீங்களா, நல்ல மனுஷங்க. அதுதான் ஒரு அண்ணனா அப்படிதான் இருப்பாரு. அண்ணனா தம்பியா? சோபனா இருக்குன்னு சொன்னியா நீ? சொல்லல. பிஹேவியர்ஸ்னாலே சோபனாதான் தெரியுதேவா. மூஞ்ச ஃபுல்லா ஈர போட்டு வச்சிருக்காங்களே. எல்லா இன்ஸ்டா ஓபன் பண்ணாலும் யூடியூப் ஓபன் பண்ணாலும் எல்லா இடத்துலயும் நீங்க தான் இருக்கீங்க. இன்னைக்கு எங்களோட இனாகிரேஷன்ல நீங்க இருக்கிறது நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அவங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பு அண்ட் அதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நாங்க கூப்பிட்ட உடனே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்ல ப்ளஸ் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் எல்லாருக்கும். ஸோ அதை மீறி அவங்க வந்திருக்காங்கிறப்போ அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது அவங்க எல்லாம் இங்கே வந்ததுக்கு, அவங்களுக்கும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சொல்லிட்டாங்க நான் திருப்பி வருவேன், நான் ஆடுவேன், ஃப்ரீயாக வரேன், ஆடுறேன் அப்படின்ட்டு. இந்த இடம் அந்த மாதிரியான ஒரு வைப் தான் கிரியேட் பண்ணும் ஷூராக. ஸோ அதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் பண்ணியிருக்கோம். we are very happy about all those things happen today. சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரி பிளான்ஸ் இருக்கு ப்ரோ உங்களுக்கு? I have a clear road mapங்க. இது வந்து ஒரு கிளியராக ஒரு டான்ஸ் ஸ்கூல்னால் எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணுங்கிறத பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல்லி சாஃப்ட்வேரைஸ்ட், மீன்ஸ் லைக் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவும் ஃபுல்லாக இருக்கும். அவங்க என்ன கற்றுக்குறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் ஹேவ் யூனிக் லாகின், தனி லாகின் இருக்கும்.